இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்தோன்னா யூபிஎஸ்ஸில் 3 டைப்ஸ் சொல்லியிருந்தோம். அதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு 2 டைப்ஸை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஆன்லைன் யூபிஎஸ், ஆஃப்லைன் யூபிஎஸ். அது ஒரு பிளாக் டயக்ராம். ஆன்லைன் யூபிஎஸ் ஏன் அது கிரிட்டிக்கல் லோடுக்கு நம்ம சொல்கிறோன்னா, நமக்கு வந்து லோடு பார்த்தோன்னா ஆல்வேஸ் பார்த்தா த்ரூ அவுட் இன்வெர்ட்டர் வழியாக தான் நமக்கு லோடு வந்து நமக்கு போயிட்டுருக்கும். நமக்கு பவர் கட் ஆகும்போது பார்த்தீங்கனாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த வித இன்ட்ரப்ஷனும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேட்டரி மோடுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஏன்னா ஆல்வேஸ் இன்வெர்ட்டர் வழியாக நமக்கு லோடு போயிட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து ரெக்டிஃபயர் வந்து ஷட் டவுன் ஆயிடுச்சுனா கூட பார்த்தோன்னா உங்கள் பேட்டரியில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பவர் போய்ட்டு வித்தின் 0 மில்லி செகண்ட்ஸில் நமக்கு வந்து இந்த சேஞ்ச் ஆகிற டைம் நடக்கும். ஸோ அதை வந்து கிரிட்டிக்கல் லோட்ஸ்க்காக நம்ம வந்து ஆன்லைன் யூபிஎஸ் யூஸ் பண்ணுறோம். கிரிட்டிக்கல் லோட்னு உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம், ஹாஸ்பிட்டல்ஸில் யூஸ் பண்ணுற ஆப்ரேஷன் தேட்டர்ஸ், நம்ம வந்து டேட்டா சென்டர்ஸோட சர்வர்ஸ் அண்டு பார்த்தோன்னா வந்து சிஸ்டம் லோட்ஸ், அவங்களாம் வந்து நம்ம ஆன்லைன் யூபிஎஸ்ஸை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ப்ரைமரி சோர்ஸ் வந்து எலக்ட்ரிசிட்டி கட் ஆகும் போது பார்த்தோன்னா நமக்கு ஜென்ரேட்டர் ஆன் ஆகிற கேப்பில் நமக்கு வந்து 0 மில்லி செகண்ட்ஸில் பேட்டரி மோடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நமக்கு வந்து ஜென்ரேட்டர் ஆன் ஆகிறதுக்கு நமக்கு ஒரு பேக்கப் சோர்ஸாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும். அப்புறம் ஜென்ரேட்டர் ஆன் ஆனதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட்டர் சோர்ஸை மெயின்ஸாக அதை அசியூம் பண்ணிக்கும். அசியூம் பண்ணிட்டு அப்புறமா பார்த்தா ஜென்ரேட்டர் சோர்ஸை வந்து நமக்கு வந்து இன்னொரு ஏசி சோர்ஸை வந்து பேட்டரி சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதில் பார்த்தா இந்த ஸ்டாட்டிக் பைபாஸ்ன்றது பார்த்தோன்னா ஆல்வேஸ் ஓப்பனில் இருக்கும். எப்போ வந்து இன்வெர்ட்டர் ஃபெயிலியர் ஆகுதோ அப்போ பார்த்தோன்னா நமக்கு வந்து இபி இருக்க போதே, எலக்ட்ரிசிட்டி இருக்க போதே நமக்கு வந்து இன்வெர்ட்டர் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இபிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அது 0 மில்லி செகண்ட்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். உங்களுக்கு எந்த வித இன்ட்ரப்ஷனும் இருக்காது. யூபிஎஸ் தான் நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்காக பார்த்தா நமக்கு வந்து கஸ்டமர் சொல்லுவாங்க, அவங்க ரெக்குயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எந்த வித இன்ட்ரப்ஷனும் இல்லாமல் எனக்கு வந்து மெயின்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுவாங்க. ஸ்டாட்டிக் பைபாஸ் பார்த்தா யூபிஎஸ் வந்து ஆனில் இருந்தால் மட்டும் தான் ஸ்டாட்டிக் பைபாஸ் ஃபங்க்ஷன் ஆகும். மெயின்டெனன்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டாட்டிக் பைபாஸ் வந்து ஆஃபில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மெயின்டெனன்ஸ் பைபாஸில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். வித்தவுட் எனி இன்ட்ரப்ஷனில் இது சேஞ்ச் ஓவர் பண்ணலாம். இதுக்குன்னு தனி ப்ரொசீஜரே இருக்குது. ஸோ இதுதான் ஆன்லைன் யூபிஎஸோட ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ஆஃப்லைன் யூபிஎஸ் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தோன்னா சேம் ஆஸ் யூஷுவல் பார்த்தோன்னா லோடு பார்த்தோன்னா நமக்கு ஆல்வேஸ் பார்த்தா இன்வெர்ட்டரில் போகாது. த்ரூ அவுட் எப்பவுமே பார்த்தோன்னா மெயின்ஸ் இருக்க போது பார்த்தோன்னா நமக்கு எப்பவுமே பைபாஸில் தான் நமக்கு லோடு போகும். ஐ மீன் பைபாஸ்ன்றது ஏசி சோர்ஸ் தான். ஏசி சோர்ஸ் தான் நமக்கு ஆல்வேஸ் பார்த்தோன்னா லோடு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டுருக்கும். இந்த மெயின்டெனன்ஸ் பைபாஸ்ன்ற பார்த்தோன்னா ஒரு சில மாடல்ஸில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க ஆஃப்லைன் யூபிஎஸில். இந்த ஆஃப்லைன் யூபிஎஸ்லாம் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா வீட்டில் யூஸ் பண்ணுறீங்க இன்வெர்ட்டர்ஸ்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா, அதோட பிளாக் டயக்ராம் தான். ஆல்வேஸ் பார்த்தோன்னா நமக்கு இன்புட் வரும் ஏசி சோர்ஸ், ரெக்டிஃபயர், பேட்டரியை சார்ஜ் பண்ண போது நமக்கு வந்து இன்வெர்ட்டர் பார்த்தோன்னா வந்து நமக்கு ஆனில் இருக்கும். பட் ஆனால் வந்து லோடு பார்த்தா த்ரூ அவுட் பைபாஸில் போகும். நமக்கு எப்போ வந்து பவர் கட் ஆகுதோ அப்போ வந்து இந்த சுவிட்ச் ஆக்ட் ஆகும், இந்த சுவிட்ச் வந்து ரிலீஸ் ஆகும். ஆனால் நமக்கு வந்து லோடில் பார்த்தோன்னா இன்வெர்ட்டரில் போகும். இந்த சேஞ்ச் ஆகும் டைமில் பார்த்தோன்னா 1 செகண்ட் டிலே இருக்கும். நீங்கள் இன்வெர்ட்டர் வச்சுருக்கீங்க எல்லாருமே நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு செகண்ட் பார்த்தோன்னா எல்லாம் கட் ஆகிட்டு தான் உங்களுக்கு ஆன் ஆகும். உங்களுக்கு ஆன்லைன் யூபிஎஸ் வச்சுருக்கவங்களுக்கு அந்த மாதிரி எந்த வித ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. எக்ஸாம்பிளாக ஒரு ஆன்லைன் யூபிஎஸ் ஒன்று காமிக்கிறேன். ஸோ இதுதான்.